ஒரு அழகான சின்ன கிராமத்தில் மீனாங்கிற ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு சிறுமி ஒருத்தி வாழ்ந்து வந்தா. அவ ரொம்பவும் அன்பானவள், எல்லோர்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்குவா. ஆனால் அவளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய துயரம் ஒன்று இருந்தது. என்னன்னா, மீனாவோட அம்மா அவளோட சிறு வயதிலேயே இறந்துட்டாங்க. அதனால் மீனா ரொம்பவும் வருத்தப்பட்டா. சில ஆண்டுகளுக்கு பிறகு மீனாவோட தந்தை மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு. மீனாவோட சித்தி கமலா ரொம்பவும் கொடுமைக்காரி. எப்பவும் மீனாவை கடினமாக வேலைகள் செய்ய வச்சுட்டே இருப்பாங்க. மீனாவை பாத்திரம் கழுவ சொல்லுவாங்க, தண்ணீர் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, வீடு துடைக்க சொல்லுவாங்க, துணி துவைக்க சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் மீனா செஞ்சா. அப்பவும் கமலா மீனா மேலே கோபமாக தான் இருப்பாங்க. ஒரு நாள் கமலா கோபமாக மீனா கிட்ட காட்டுக்குள்ளே போய் விறகுகளை எடுத்துகிட்டு வா, விறகுகள் இல்லாமல் நீ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயந்து போன மீனா காட்டுக்குள்ளே போனான். அப்போது ஒரு வயதான பாட்டி கனமான விறகு கட்டியை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மீனா அந்த பாட்டிக்கு உதவி செஞ்சா. அந்த பாட்டி மீனாவை பார்த்து, மகளே, உன்னோட நல்ல மனதிற்கு இந்த பரிசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை மீனா கிட்ட கொடுத்தாங்க. மீனாவும் நன்றி சொல்லி அந்த பெட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தா, அந்த பெட்டிக்குள்ள அழகான ஆடைகள், தங்க நாணயங்கள், சுவையான உணவுகள் இருந்தது. பொன்மயமான ஒளி அறை முழுவதும் பரவியது. இதையெல்லாம் பார்த்த கமலா மனசுல பேராசை கொண்டா. கமலா தன்னோட மகளை, நீயும் போய் அந்த பரிசு பெட்டியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. காட்டுக்குள்ள மீனாக்கு பரிசு கொடுத்த அதே பாட்டி விறகு கட்டைகளை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி இந்த பெண்ணை பார்த்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இந்த பெண் அந்த பாட்டியை பார்த்து, நான்லாம் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டா. பாட்டி ஏமாற்றம் அடைந்தாங்க. இருந்தாலும் அவளுக்கு ஒரு பரிசு பெட்டி கொடுத்தாங்க. அந்த பெண் அந்த பெட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா. பெட்டியை திறந்தா அதில் தங்கம் இல்லை, அதுக்கு பதிலாக பயமுறுத்தும் பூச்சிகளும் பயனற்ற கற்கள் மட்டும் இருந்தது. அதை பார்த்த கமலாவும் அவளுடைய மகளும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்போதுதான் கமலாவுக்கு புரிஞ்சது, நல்ல மனம் கொண்டவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதையும், பேராசை எப்போதும் துன்பத்தை தரும் அப்படிங்கிறதையும் கமலா உணர்ந்தா. அதுக்கப்புறம் மீனாவை கட்டிப்பிடிச்சு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டா. அதுக்கப்புறம் எல்லோரும் அன்பா மகிழ்ச்சியா ஒன்றா வாழ்ந்தாங்க. இக்கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, பிறருக்கு உதவும் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு நல்லதே நடக்கும். பேராசையும் கொடுமையும் எப்போதும் தண்டனையை தரும்.